Hi friends, welcome back to Krisla's Cooking. எல்லாரும் என்னோட ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ரவா புட்டிங். ரொம்ப ஈஸி. 5 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியா பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வரும். வாங்க ரவா புட்டிங் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், 100 கிராம் சர்க்கரை. 100 கிராம்ங்கிறது எவ்வளோ மெஷர்மெண்ட் தெரியாது, அதனால நான் அந்த டம்ளரில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு நார்மல் டம்ளரில் பாதி, கரெக்டாக பாதி எடுத்தீங்கன்னா அது 100 கிராம். ரவை 4 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். பட்டர் இல்லைன்னா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். 2 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். புட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் பேஸ் பண்றதுக்கு கேரமல் சிரப் தேவை. ஸோ அதுக்காக ஒரு 100 கிராம் சர்க்கரை, 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், புட்டிங் எந்த பாத்திரத்துல நீங்க செய்ய போறீங்களோ அதுல பட்டர் அல்லது நெய் நீங்க ஃபுல்லா தடவி வச்சுக்கணும். இதுதான் மெயின் ஸ்டெப். இதுல நீங்க வந்து கிரீஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா புட்டிங் சரியா வராது. கேரமல் சிரப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கரை, அப்புறம் 4 தண்ணி. இதை நீங்க லோ ஃப்ளேம்ல நீங்க கிளறிட்டே இருந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். நான் அந்த டைம்ல காட்டுறேன். ஸோ இந்த பக்கத்துல நம்ம பாலை கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, நல்லா கரைஞ்சி நல்லா ப்ரௌன் கலர்ல வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் காட்டுறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, லைட் ஒரு கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இன்னும் கலர் வரணும். இங்க பால் அதுக்குள்ள கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, ஸ்லைட்டா ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்கா வரணும். இந்த சிரப் வந்து ரொம்பவும் டார்க் ப்ரௌனா வந்துச்சுன்னா சிரப் வந்து ஸ்வீட்டா இல்லாம கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டான ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம புட்டிங் செய்யக்கூடிய பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ லைட்டா சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. பாருங்க, இந்த கலர்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பை ஆஃப் பண்ணிருந்தேன். உடனே நம்ம புட்டிங் செய்யக்கூடிய பவுல்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நான் இந்த பவுலை பத்தி சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து இது வந்து கேக் மோல்டு இருக்குல்ல, அந்த மாதிரியான பவுலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ஆறணும். இப்போ நம்ம பாலில் ரவை போட்டு கிண்டலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து நான் சர்க்கரை, ரவை, பட்டர் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கரை, 1/2 டம்ளர் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் ரவை. இந்த ரவை வந்து வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, நீங்க வறுக்காம கூட சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஸோ பட்டர் எதுக்கு போடுறோம்னா நல்லா சாஃப்டா வரும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். பட்டர் இல்லாதவங்க நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நீங்க குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ரவை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 4 மினிட்ஸ் கழிச்சு ரவை நல்லா குக் ஆயிருச்சு. பாருங்க, ரவை வந்து சைஸ்ல நல்ல பெருசா இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் கொஞ்ச நேரம் ஆறணும். ஸோ இந்த பால், ரவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம்ல, இது நல்லா கொஞ்சம் வார்மா இருக்கு. ஸோ வார்மா இருக்கிற டைம்லயே நம்ம இப்போ 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம்.
முட்டை சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா நல்ல கட்டியான 1/2 கப் தயிர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ். ஸோ ஒரு 1.5 மூடி ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கை நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இது கொஞ்சம் வார்மாக இருக்குது இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். ஸோ மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் பீட் பண்ணிக்கணும். ஸோ 2 எக்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது இன்னும் கொஞ்சம் வார்மா தான் இருக்கு. நம்ம டைரக்டா நம்ம கேரமல் சிரப்ல ஊத்திடலாம். ஸோ கேரமல் சிரப் நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறின பிறகு ஊத்துங்க. இந்த இது பால், ரவை, முட்டை இதெல்லாமே கொஞ்சம் வார்மா இருந்தா பரவாயில்லை. இப்போ இட்லி பாத்திரத்துல நான் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சிருக்கிறேன். நம்ம நார்மலாக இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம் இந்த புட்டிங். ஸோ பிளேட்டுக்கு மேலே நம்ம இதை வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த புட்டிங்கை வந்து நீங்கள் மூடி தான் வைக்கணும். மூடி வைக்கலன்னா ஆவி பட்டுரும் இல்லையா, அதனால நம்ம கண்டிப்பாக மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு ஒரு 30 அல்லது 35 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இட்லி பாத்திரம் மூடி வந்து ரொம்ப டைட்டாக மூட வேண்டாம், சும்மா லைட்டாக மூடினா போதும். தீயை வந்து நான் சிம்ல வச்சிருக்கிறேன். புட்டிங் இப்போ ரெடி ஆயிட்டான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃபோ இல்லை ஏதோ ஸ்பூனோ வச்சு குத்தி பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம். ஸோ புட்டிங் ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்னரில் நீங்கள் நைஃபை வச்சு நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. பிளேட்டை எப்படி கவுத்திச்சு. ஸோ இப்போ புட்டிங் எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கோங்க இப்படி. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இந்த புட்டிங்கை. க்ளோஸ்அப்பில் வாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு, பயங்கர சாஃப்டாக இருக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எடுக்கவே முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.